காலத்தின் மாற்றத்தை பார்க்க ஆச்சரியமா இருக்குது. 70-80 வருஷங்களுக்கு முன்னால கிட்டத்தட்ட எல்லார்கிட்டையும் குதிரை இருந்துச்சு. கார் ரொம்ப ரேர். பெரிய பணக்காரங்க கிட்ட தான் கார் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாம் நேர்மாறா இருக்குது. நிறைய பேர் கார் வச்சிருக்காங்க. குதிரையோ பணக்காரர்களுக்கான சொகுசு விலங்கா ஆயிட்டுது. 40 வருஷங்களுக்கு முன்னால நகரத்துல வாழ்றது வெற்றியின் அடையாளமா கருதப்பட்டுச்சு. கிராம வாழ்க்கை எளிமையானது, ஏன் ஏழ்மையானதுன்னு நினைக்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ பணக்காரங்க பண்ணைகளையும் கிராம வீடுகளையும் விரும்பி வாங்குறாங்க. கிராமத்து வீடுன்னு சொல்லாம அத வில்லான்னு பேர் மாற்றி சொல்றாங்க. கொஞ்சம் ஒதுங்கி நின்னு யோசிச்சு பார்த்தா நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். இப்படியெல்லாம் நாம கணிக்கிறதுக்கு யார் காரணம்? எது விரும்பத்தக்கது, எது மதிப்பு மிக்கதுன்னு தரத்தை யார் நிர்ணயிக்கிறாங்க? இந்த சமூகம் எப்பவும் நம்மை பெருசு, பளபளப்பு, புதுமை நோக்கி தள்ளிக்கிட்டே இருக்குது. புதிய போன், பெரிய டிவி, லேட்டஸ்ட் ஃபேஷன், எஸ்யூவி கார், இப்படி லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. ஆனா நாம ஜாக்கிரதையா இல்லாட்டி இந்த பொருட்கள் நம்மை அடிமைகளா ஆக்கிறோம். நாம இவைகளை பயன்படுத்துறதுக்கு பதிலா இவைகளுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிருவோம். உலகத்தின் தரங்கள் மாறிக்கிட்டே இருக்குது, அது உண்மைதான். அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா தேவன் ஒருபோதும் மாறுபவர் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அதே மாதிரி அவருடைய வார்த்தைகளும் ஒருபோதும் மாறுவதில்லை. இயேசு நமக்கு நினைவுபடுத்துறாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எனவே பொருட்களின் மீதான பற்றை தளர்த்துவோம். உண்மையா நிரந்தரமா நிலைத்திருப்பவைகளை, அதாவது அன்பு, நம்பிக்கை, விசுவாசம், இவைகளை இறுக பிடிப்போம். நம் இருதயம் தேவனில் நங்கூரமிடப்பட்டிருந்தா எந்த ஃபேஷனாலையும் நம்மை அசைக்க முடியாது.